இபிஎஃப் அக்கௌண்ட்ல எப்படி வந்து நாமினி வந்து ஆட் பண்றது பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கூகுள்ல போய் இபிஎஃப்ஓ லாகின் அப்படி கொடுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வரும் வெப்சைட், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஆன்லைன் கிளைம் மெம்பர் அக்கௌண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் வந்து டைப் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா மேலே என்ன இருக்குதோ அதை வந்து டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே வந்து சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த சைன்இன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாமினி அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அது லேட்டுன்னு கொடுத்துருங்க. லேட்டுக்கு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாமினி ஆப்ஷனே வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ மேலே போய் வியூ அப்படின்னு கொடுங்க. அதில் வந்து ப்ரொஃபைல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உங்களோட சேஞ்ச் ஃபோட்டோன்னு இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வரும். அதில் சேஞ்ச் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வரும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வந்து 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இருக்கணும். 3.5 அண்ட் 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சலில் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 138 பெருக்கள் 177 பிக்சல். ஸோ ஓகேங்களா, இந்த பிக்சலில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு அப்படி ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா எங்களோட ஃபார்மேட்டை மாற்றி வச்ச ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கீழே வரும். இல்லை பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ சைடில் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபுல் ஃபோட்டோ வரும். கீழே வந்து அப்லோட் ஃபோட்டோகிராஃப் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ கிளிக் பண்ணோடனே மேலே வந்து பாப்அப் வரும். அதில் வந்து ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஸோ ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா நாட் ஆக்டிவேட் அப்படின்னு இருந்தால் உங்களோட கரண்ட் அட்ரஸை டைப் பண்ணிங்க. சைடில் வந்து பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது டோர் நம்பரு, அதுக்கப்புறம் ஏரியா, ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட், என்ன ஸ்ட்ரீட்டோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு. ஸோ அதுக்கு செகண்ட் லிங்க் போங்க. ஸோ செகண்ட் லிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஏரியாவோ அதை வந்து கொடுத்துங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு கொடுத்துங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து வந்திருக்கும், ஓகேங்களா. சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டின்னு இருக்கும், ஓகேங்களா. சிட்டின்னு வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து எந்த சிட்டியோ அதை வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, ஓகேங்களா. ஸோ உங்களோட பின்கோடு டைப் பண்ணீங்க. ஸோ எல்லா டைப் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸும் நீங்க இருக்கிற அட்ரஸும் கரண்ட் அட்ரஸ் சேம்னா ஸ்கைல வந்து சேம் அப்படின்னு இருக்கும். அது சேம் டிக் மார்க் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேம் வந்துடும். இப்போ சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களோட அட்ரஸ் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹோமுக்கு வாங்க. ஸோ ஹோமுக்கு வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன் வந்து மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மேலே வந்து மேனேஜ் இருக்கும், அதில் வந்து நாமினி அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும், உங்களோட நேம், யூஎன், ஜென்ரல் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கீழே வந்து இருக்கும், ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் வந்து கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமினிக்கு பேஜுக்கு வந்து போகும், ஓகேங்களா. ஸோ இந்த நாமினி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேமிலி நீங்கள் நாமினியை கொடுக்க போகிறது உங்களுக்கு ஃபேமிலியா அப்படின்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி வந்து எஸ்என் கொடுங்க, இல்லை வேறவங்களா இருந்தால் நோன் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ எஸ்என் கொடுத்தோடனே அவங்களோட ஆதார் நம்பர் கேட்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் நாமினி எந்த நாமினி வந்து ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நாமினி யார் நாமினி கொடுக்குறீங்களோ அவங்களோட பேர் வந்து ஃபுல் நேமாக டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்க. நேம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது அதே மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜென்டர் மேலா ஃபீமேலான்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ரிலேஷன் அதை கொடுத்துங்க, ஓகேங்களா. சில பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸ், ஓகேங்களா. அவங்களும் நீங்கள் நாமினி கொடுக்க போறணும் உங்களோட அட்ரஸ் சேம் அட்ரஸ்னா சேம் அட்ரஸ் கொடுங்க, இல்லை வேற அட்ரஸ்னா வேற அட்ரஸ் டைப் பண்ணிங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நாமினியோட அவங்களோட நாமினி யார் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி இது ஃபைல் ஓப்பன் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து அந்த கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோ வந்து அதே சைஸ்ல வந்து ஃபோட்டோ இருக்கணும். கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி இருக்கும். இதில் ப்ரிவியூ கிளிக் பண்ணுங்க. சைடில் வந்து வந்துடும். அப்லோட் ஃபோட்டோகிராஃபி கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ஓகே சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா அந்த டிக் மார்க் செக் பாக்ஸ்ட்டு சேவ் ஃபேமிலி டீட்டெயில் அப்படி இருக்கும். இல்லை இன்னொருத்தர் நாமினி ஆட் பண்ணணும்னா ஆட் ரோ கொடுத்து இன்னொருத்தர் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் ஃபேமிலி கொடுத்துங்க. ஸோ சேவ் ஃபேமிலி கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ஸோ அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினி யார் கொடுக்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே சேவ் ஆயிரும். கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் நாமினி அப்படின்னு இருக்கும், அதை டிக் பண்ணுங்க. அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதுல வந்து இந்த நாமினிக்கு வந்து நீங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து
உங்களோட ஷேர் வந்து ஒதுக்குறீங்க 100% 100% 50% 50%. ஓகேங்களா. ஸோ நான் வந்து 100% கொடுத்துட்டேன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ஃபில் பண்ணதுமே அடுத்தால சைன் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ்ஸுக்கான நாமினியை வந்து ஃபில் பண்ண சொல்லும். ஸோ அது மாதிரி ஃபில் பண்ண சொல்லுச்சு அப்படின்னா இப்போ எந்த டீட்டெயிலில் ஃபில் பண்ணீங்களோ அதே டீட்டெயிலில் மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை டிஸ்ப்ளே பண்ணுறேன், லைவாகவே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபில் பண்ணி சேவ் பண்ண டீட்டெயிலு. இப்போ அதுக்கு கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 டைம் தான் வருது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஸோ இப்போது நம்ம ஃபில் பண்ண டீட்டெயிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ண டீட்டெயில் வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ இதை வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்து இதை சூஸ் பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து இவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சொத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி இதையும் வந்து பிரிச்சுக்கலாம். நீங்கள் 3 நாமினி ஆட் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் அமௌண்ட் போய் சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் கிளைம் பண்ணாலும் ஸோ அந்த 3 பேருக்கும் அந்த நீங்கள் வந்து டிசைட் பண்ண அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் இதை எடிட் பண்ண முடியும். இதில் வந்து 00 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 00 இருக்குது. அதை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு 100 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 100 என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சேவ் இபிஎஃப் நாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இபிஎஃப் நாமினேஷன் அப்படின்னு வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா அடுத்தால இபிஎஸ்ஸுக்கான நாமினேஷனை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு டீட்டெயிலை ஃபில் பண்ணி சேவ் பண்ணாலே அடுத்தால வந்து டைரெக்டாக சைன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இபிஎஸ்ஸுக்கான அதாவது பென்ஷனுக்கான நாமினேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ ஃபைனலாக உங்களோட அந்த சைன் பண்ண அந்த டீட்டெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்க்கு நீங்கள் நாமினி ஃபில் பண்ணியிருப்பீங்க, இபிஎஸ்க்கு நாமினி ஃபில் பண்ணாத மாதிரி தான் டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ணாலே சைன் வருது அப்படின்னா வேறு வழி கிடையாது, நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது மறுபடியும் இபிஎஸ்ஸுக்கான நாமினியை வந்து ஆட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து ஷோ ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து இது வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபில் பண்ண டீட்டெயில் வந்து இது தான் 100% வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இபிஎஸ் நாமினேஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் மேலே ஃபில் பண்ணியிருப்பீங்கள்ல ஒரு ஆதார் கார்டோட டீட்டெயில், அதே மாதிரி இதுலேயும் அவங்களோட அதே சேம் ஆதார் கார்டு நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ரிலேஷன்ஷிப்பு, சேம் அட்ரஸ், சேம் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலு, அவங்களோட ஃபோட்டோஸ் இப்போ நம்ம அப்லோடு பண்ணோம்ல அதே ஃபோட்டோவை மறுபடியும் இதில் அப்லோடு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் இபிஎஸ் நாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கான இபிஎஸ்க்கான நாமினேஷன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு இபிஎஃப் இபிஎஸ் ரெண்டுக்கான நாமினேஷன் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஒரு சிலருக்கு வந்து இபிஎஃப் மட்டும்தான் ஆட் ஆகுது, இபிஎஸ்ஸுக்கானது வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ சொல்கிறத மட்டும் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ இதே சேம் டீட்டெயில் தான், அதனால் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் வந்து அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜை காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இபிஎஸ்ஸுக்கான நாமினேஷனை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ மேலே இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுற இது வந்து இபிஎஃப். ஸோ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க. ஸோ இதுவும் இபிஎஃப்க்கான நாமினேஷன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இபிஎஸ்ஸுக்கான நாமினேஷன் மறுபடியும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபில் பண்ணியாச்சு. மறுபடியும் அதே மாதிரி டிக் பாக்ஸில் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் இபிஎஸ் நாமினேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இபிஎஸ்க்கான டீட்டெயில் வந்து சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துடுச்சு. 100% ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களோட நாமினி யார் நாமினி கொடுத்தீங்க உங்களோட டீட்டெயிலாம் ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிக்னேச்சர் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்துடும். இதில் வியூ அவங்களோட டீட்டெயில் எடிட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் சிக்னேச்சர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் சிக்னேச்சர் பேஜுக்கு வந்து போகும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆதார் சிக்னேச்சர் பேஜுக்கு போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே டிக் பண்ணிக்கங்க. ஸோ டிக் பண்ணோடனே உங்களோட வந்து ஆதார் நம்பரை வந்து கேட்கும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆதார் நம்பர் வந்து உங்களோட ஆதார் நம்பர். ஓகேங்களா. உங்களோட ஆதார் டைப் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ எந்த ஆதார் நம்பரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் பேஜ் வந்து சிக்னேச்சர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஓடிபி டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா
ஸோ டைப் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படி கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இ சிக்னேச்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இ நாமினி வந்து ப்ராசஸிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இ சிக்னேச்சர் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பிடிஎஃப் சிக்னேச்சர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வச்சு இப்போ வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் இப்போ மேனேஜ் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இதில் வந்து இ நாமினி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாமினி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நாமினி டீட்டெயில் இருக்கும், அந்த நாமினி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில், அதாவது நாமினி யார் கொடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்படி தான் இ நாமினி வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.